பல்வேறு செய்திகளை இனி சுருக்கமாக செய்தித் துறல்களாக காண்போம். அரசு பள்ளிகளின் மேம்பாட்டுக்கு முன்னாள் மாணவர்கள் உதவி செய்ய வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் பயின்று உயர்நிலை பள்ளியில் இருப்போர் தொழிலதிபர்களாக உயர்ந்தோர் உதவி செய்ய அழைக்கப்பட்டுள்ளது. சமூக அக்கறை கொண்ட தொண்டு நிறுவனங்களும் அரசு பள்ளிகள் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அரசு பள்ளிகளை தத்தெடுத்து உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று அவர் அப்போது கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர சட்டமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து இம்மாதம் 30ஆம் தேதி புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள ஜெகன்மோகன் ரெட்டி ஏழுமலையானை வழிபடுவதற்காக திருப்பதிக்கு வருகை தந்தார். ஏழுமலையானை தரிசனம் செய்யும் அவர் தொடர்ந்து கடப்பா மாவட்டம் இடுப்புலபாவியில் உள்ள தன்னுடைய தந்தை OS ராஜசேகர் ரெட்டியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் விஜயவாடா புறப்பட்டு செல்கிறார். மீன்பிடி தடைக்காலம் முடிய ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதி மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கிய ஒரு மாத காலத்திற்குள் நிவாரண நிதி வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீனவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மீனவ நலவாரிய அட்டை 2 வருடமாகவே மகளிரும் ஆண்களும் கொண்டு கொடுத்து அவர்களுக்கு இந்த மீன்வளத்துறையில் இதுவரைக்கும் நிலவாரிய அட்டை வழங்கவில்லை. எத்தனையோ பேர் விபத்துக்கு உள்ளாயிருக்காங்க, இயற்கை மரணமாக அடைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த நிலவாரி அட்டை இருந்தால் தான் அந்த நிவாரணம் பெற முடியும். இந்த நிவாரணம் பெற முடியாத காலகட்டத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நிலவாரி அட்டை மீனவ நிலவாரி அட்டை இருந்தால் தான் பயன்படுவார்கள். மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணம் காலதாமதமாகி இப்போ கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஒரு வாரத்தில் எங்களால் சேவை மையத்தில் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அந்தந்த சொசைட்டியில் மீன்வளத்துறை மூலயமா எங்களுக்கு அந்த சொசைட்டியில் வச்சு எங்களுக்கு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் அரசு கேட்டுக்கொள்ளும். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மழை வேண்டி நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் கடந்த ஒரு மாதமாக வெயிலின் தாக்கத்தால் கடும் வறட்சி மற்றும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குடியாத்தம் அடுத்த கல்லப்பாடி கிராமத்தில் மழை வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது. இதில் அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரம் பகுதியில் கடந்த ஒரு மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் புதன்கிழமையன்று காஞ்சிபுரம் ஓரிக்கை செவிலிமேடு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வாலாஜாபாத் சுங்குவார் சத்திரம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் காந்தி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பணியிடை நீக்கத்தை கண்டித்து தனியார் பால் கவர் தயாரிக்கும் நிறுவனம் முன்பு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்கடப்பந்தாங்கல் பகுதியில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான பால் கவர் தயாரிக்கும் நிறுவனத்தில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி விடுப்பு எடுத்த 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து தொழிலாளர்கள் நிறுவனம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போராட்டத்தையொட்டி அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வெளிநாடு சென்றவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 55 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முனியம்மா என்பவரின் மகன் வெளிநாட்டில் உள்ளார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி தனது மகனை பார்க்க முனியம்மா வெளிநாடு சென்று விட்டார். இந்நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம கும்பல் பீரோவில் இருந்த 55 சவரன் நகை மற்றும் விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளை தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரயில்வே காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக ரயில்வே டிஐஜி பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
தமிழ்நாட்டில் உள்ள ரயில் வண்டிகளில் பயணிகளினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தமிழ்நாடு ஈர்ப்பு பாதை காவல்துறை பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். முக்கியமாக எல்லா ரயில் நிலையங்களிலும் ரயில்களிலும் 24 மணி நேரமும் பாதுகாப்பிற்காக காவலர்கள் இருப்பதை உறுதிப்படுத்துகின்றோம். பயணிகளினுடைய விழிப்புணர்வுக்காக ஜிஆர்பி கண்ட்ரோல் ரூம் நம்பர் 1512 1512 என்ற எண்ணை எந்த நேரத்திலும் 1512 மற்றும் ஜிஆர்பி மொபைல் ஆப்புக்கு தகவல் தெரிவிக்கலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் முறையாக வேலை வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரெட்டியப்பட்டியில் உள்ள திருச்சுடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஆலடிப்பட்டி, மேலக்குருணைக்குளம், கீழக்குருணைக்குளம் மற்றும் மீனாட்சிபுரம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். 4 கிராமத்தினருக்கும் கடந்த நிதியாண்டில் 100 நாட்களை விட குறைவான நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். தகவல் அறிந்த திருச்சுடி காவல்துறையினர் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் அருகே டிஎஸ்பி அலுவலகம் முன்பு தற்கொலைக்கு முயன்ற பார் வாடகைதாரர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்போரூரைச் சேர்ந்த நெல்லையப்பன் என்பவர் ஆனந்த் என்பவரிடம் மேல் வாடகைக்கு பார் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் ஆனந்த் ஒவ்வொரு மாதமும் பாரின் வாடகையை அதிகமாக உயர்த்தி வந்துள்ளார். மேலும் அப்பகுதி காவல் ஆய்வாளர்களும் அடிக்கடி மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனால் தனக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறி நெல்லையப்பன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அரியலூரில் உள்ள நீர்நிலைகளை தூர்வார கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான ஏரி மற்றும் குளங்கள் போதுமான மழை இல்லாததாலும் தூர்வாரப்படாததாலும் வறண்டு போயின. இதனால் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து போனதை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பள்ளேரியை தூர்வார கோரி ஏரிக்கு நடுவே கொட்டாங்குச்சியில் தண்ணீர் ஊற்றி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மாந்திரீகம் செய்வதாக கூறி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட போலீஸ் சாமியாரும் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த செல்வமணி என்பவர் மாந்திரீகம், பில்லி சூனியம் நீக்குவதாக கூறி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் சுற்றித் திரிந்துள்ளார். அப்போது பல பெண்களை மாந்திரீக ஏமாற்று வேலையால் கவர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்நிலையில் வடமலை பாக்கத்தைச் சேர்ந்த கருணாகரன் என்பவரின் மகளை தன்னுடன் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் செல்வமணி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஹேமா என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மாலை முதல் பலத்த காற்றுடன் பெய்த மழையினால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில நாட்களாக கத்திரி வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் அருகே மது போதையில் இருந்த கணவனை மனைவியே சுத்தியலால் அடித்து கொலை செய்த நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகரத்திநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ரவி, சித்ரா தம்பதியினர். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் மதுவுக்கு அடிமையான ரவி தினமும் குடித்துவிட்டு வீட்டில் தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகராறு முற்றிய நிலையில் ரவியை அவரது மனைவி சித்ரா சுத்தியலால் அடித்து கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கரசமங்கலம், லத்தேரி, திருவலம், அம்முண்டி உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக சூறை காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. அக்னி நட்சத்திரம் முடிவடைய உள்ள நிலையில் பெய்த மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் மகிழ்ச்சியடைந்தனர். திருவாவடுதுறை ஆதீனத்தின் ஜென்ம நட்சத்திர நாளை முன்னிட்டு நாகை மாவட்ட மயிலாடுதுறை ஆன்மீக பேரவை சார்பில் பொது மருத்துவ சிறப்பு முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை ஆன்மீக பேரமைப்புடன் புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை, தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற முகாமை திருவாடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பிரம்மச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் அருகே மின்வேலியில் சிக்கி 2 வயது ஆண் யானை உயிரிழந்தது. நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கிராமங்களில் உள்ள விளைநிலங்களில் வனவிலங்குகள் நுழைந்து பயிர்களை நாசம் செய்து வருவது வழக்கமான ஒன்று. இதனால் சிலர் சட்டவிரோதமாக தங்கள் விளைநிலங்களை சுற்றி மின்வேலி அமைத்துள்ளனர். இந்நிலையில் சுப்பையா என்பவரது நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி 2 வயது ஆண் யானை உயிரிழந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் யானையின் உடலை பிரேத பரிசோதனைக்கு பின்னர் புதைத்தனர்.